ஆந்திராவில் $15 பில்லியன் முதலீட்டில் செயற்கை நுண்ணறிவு மையம் அமைக்கிறது கூகுள் நிறுவனம். சந்திரபாபு நாயுடு முன்னிலையில் ஒப்பந்தம். பீகார் தேர்தலில் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு கோரி முதலமைச்சர் நிதிஷ்குமார் வீடு முன்பு சட்டப்பேரவை உறுப்பினர் கோபால் மண்டல் போராட்டம். விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இடுபொருட்கள் மற்றும் உரத்தட்டுப்பாட்டை போக்குமாறு தமிழக அரசுக்கு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். 6 நாட்களாக நடத்தி வந்த வேலைநிறுத்த போராட்டத்தை திரும்ப பெறுவதாக சமையல் எரிவாயு சுமையுந்து உரிமையாளர்கள் அறிவிப்பு. திருவண்ணாமலை அருகே இலங்கை தமிழர்களுக்கான புதிய வீடுகள் கட்டுமான பணிகளை ஆய்வு செய்தார் அமைச்சர் நாசர். தீபாவளி திருநாள் நெருங்கும் நிலையில் கடைகள் முன்பு கால்வாய் அமைக்க எதிர்ப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் வணிகர்கள் சாலை மறியல். ஒடிசாவில் நடைபெற்ற தேசிய தடகள போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்ற மாணவன் இன்பத் தமிழனுக்கு சொந்த ஊரான தேனியில் உற்சாக வரவேற்பு. சென்னையில் இருந்து தனியார் பேருந்தில் கடத்திச் செல்லப்பட்ட 20 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் புதுக்கோட்டை அருகே பறிமுதல். ஒருவர் கைது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பெய்த கனமழை காரணமாக அரசு பள்ளி வளாகத்தில் தண்ணீர் தேங்கியதால் மாணவர்கள் அவதி. காசா அமைதி ஒப்பந்த நிகழ்ச்சியின் போது இத்தாலி பிரதமர் மெலோனி மிக அழகானவர் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பேசியதால் சர்ச்சை.